ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இட்லி சாப்பிடாத குழந்தைங்க கூட எனக்கு இட்லி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அந்தளவு டேஸ்டியாக இருந்தது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 2ஆவோ 4ஆவோ கட் பண்ணி அதை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணீர், அதாவது அது மூழ்கிற அளவுக்கு இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு சூடு ஆறினதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு 1-2 மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூட 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்து தண்ணி இல்லாமல் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ கடாயை காய வச்சுட்டு அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து கடலை பருப்பு லைட்டாக பொன்னிறமாகும்போது வறுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் விழுதையும் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாடை போனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு இருக்கோ அதில் பாதி அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை விட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். மஞ்சள் தூள் சேர்த்துட்டா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிறது தெரியாதுன்னா வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒன்றும் பாதியமாக மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு இப்படி திரண்டு வரும். இப்படி கடாயில் ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்துடணும். தண்ணியெல்லாம் இல்லாத பதத்துக்கு வரும்போது எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதிலிருந்து ஒரு எலுமிச்சை அளவு உருண்டைகளாக உருட்டிட்டு இந்த மாதிரி குட்டியாக கட்லெட் மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கும் அதே மாதிரி தான், எத்தனை தேவையோ அத்தனை வேக வச்சுக்கோங்க. இதுதான் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. இப்போ இந்த மாதிரி குக்கர் இட்லி தட்டில், அதாவது ஓட்டை இல்லாத இட்லி தட்டில் கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு, ரொம்ப கொஞ்சமாக ஊற்றுனீங்கனாலும் அந்த உருளைக்கிழங்கு கட்லெட் அடியில் போய் தங்கிடும். அதனால் கொஞ்சம் அதிகமாக மாவு இருக்கணும். இப்போ இந்த கட்லெட்டை வச்சுட்டு நீங்கள் அழுத்த வேண்டாம், அதுவே உள்ளே போய்க்கும். இப்போ இது மூடுற அளவுக்கு திருப்பி மாவு ஊற்றி நம்ம நார்மலாக எப்படி ஸ்டீம் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். கீழே தட்டு வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம். ரொம்ப தண்ணி விழுகாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்குலாம் ரொம்ப குழகுழன்னு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு 7 மினிட்ஸ் போதும். பார்த்தீங்கனாலே தெரியும் இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ அது நல்லா ஆறட்டும். பின்னாடி அதுமாதிரி தண்ணியில் காமிச்சிட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா பொறுமையாக அது மாதிரி எடுத்திங்கன்னா அடியில் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா பின்னாடி அந்த உருளைக்கிழங்கு வெயிட்டுக்கு அடியில் போய் ஒட்டிக்கும். கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். அதே மாதிரி மாவு ரொம்ப கம்மியாக ஊற்றிருந்தீங்க அடியில் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு போய் ஒட்டிக்கும், வரவே வராது. ஸோ அது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு பண்ணணும். ஸோ சூப்பரான உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு இட்லி தயார். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் பையன் இட்லியே பிடிக்காதுன்னு சொல்லுவான். ஆனால் இது செஞ்சதுக்கப்புறம் எப்போ இந்த இட்லி செய்வீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு தேங்காய் சட்னியும் ஒரு கார சட்னியும் நல்ல காம்பினேஷனாக இருக்குது. சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதில்ல. பட் உங்களுக்கு சாம்பார் பிடிக்கணும்னாலும் நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு 10க்கு மேலே இட்லி வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன், நலமுடன்.